Hi friends, welcome back to my channel Modern Tamilachi. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறீங்க. சாட்டர்டே மார்னிங் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் ஒர்க்கிங் டே. அவங்களுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிட்டேன். அடுத்து சஷுக்கு வந்து லீவ் தான். ஸோ அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் மார்னிங் டே ஸ்டார்ட் ஆச்சு. அகைன் வந்து நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் குக்கிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். நேற்றுக்கு தான் இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சேன். சஷுக்கு சாட்டர்டே அப்படின்னாலே ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பேன். பட் இன்றைக்கி வந்து தோசை மாவுலே வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி இல்லை பொம்மை குட்டி மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணி வரைஞ்சி கொடுத்துட்டேன். சஷுவுக்கு டிராயிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி தோசையில் இந்த மாதிரி டிசைனாக ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவான். அதுக்கப்புறமா 200ல் ஒரு ரேபிட் வரும். ஸோ அது வந்து நான் அவனுக்கு வரைய ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். பட் அதே வந்து கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் அது அந்த அளவுக்கு சரியாக வரலை மாவில் ட்ரை பண்ணும்போது. லாஸ்ட் ஷார்ட் வீடியோவில் இட்லி மாவு மெஷர்மெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க. நான் இட்லி மாவுக்கு எப்படி அரைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி இருக்கும் இல்லையா, அது 2 டம்ளர் பச்சை அரிசி, அது கூட 1 டம்ளர் உளுந்து, அதாவது 5:1 அப்படிங்கிற ரேஷியோவில் போட்டுக்குவேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அது வந்து அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்குவேன். மாவு ஜவ்வரிசி அரைக்கும் போது தோசையும் நல்லா சாஃப்டாக வரும், இட்லியுமே நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இண்டஸ் வேலியிலேருந்து மல்டிபர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட் வாங்கியிருக்கேன். இதில் டோட்டலாக 5 பிளேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் 2 வந்து இட்லி பிளேட்ஸ் இருக்குது, 1 ஸ்டீமர் பிளேட், அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோமோஸ் இதை மாதிரிலாம் வேக வைக்கிறதுக்கு அது 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெல்தி வேல வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறமா கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாட்டம் இது வந்து மல்டிபர்பஸ் யூஸ் தான். இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறது, குழம்பு வைக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஸ்டீம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் சரி, மார்னிங் டென்ஷனை குறைக்கிறதுக்கு இந்த மல்டி பாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு பிளேட்டில் இட்லியும் இன்னொரு பிளேட்டில் ஸ்டீம் பண்ணுறதுக்கும் கூட ஒரே டைமில் சேமாக வேக வச்சுக்கலாம். இண்டஸ் வேலி குக்வேர்ஸ் எல்லாமே 100% நேச்சுரல் குக்வேர் பிராண்ட்ஸ் தான். இண்டஸ் வேலியில் நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. பட் எனக்கு இப்போ தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பாட் தான். முக்கியமாக வந்து குழந்தைக்கு ஸ்டீம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. கிருஷனுக்கு 7th மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டீம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. என்னோட பழைய இட்லி பாத்திரத்தில் தான் ஸ்டீம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். பட் அது சரியாகவே இல்லை. அதனால தான் நியூவாக இந்த மல்டிபர்பஸ் ஸ்டெயின்லெஸ் பாட் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னைக்கு கேரட் பியூரே வந்து குட்டிக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு 2 கேரட் தோல் சீவிட்டு இட்லி பாத்திரத்தை அடியில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டீமர் பிளேட்லேயே வச்சு ஒரு 5 minutes to 10 minutes வந்து குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கேரட் சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும். டின்னருக்கு இட்லியுமே வந்து இன்னைக்கு இட்லி பாட்டில் தான் வச்சு பண்ணேன். ரொம்ப சாஃப்டாக ஒட்டாமல் நல்லா வந்தது. இண்டஸ் வேலியில் நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இண்டஸ் வேலி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் ஆஃபர்ஸ் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட கூப்பன் கோட் modern12 அப்படின்னு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணி இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இப்போவே பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆப் டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. 10 minutesலேயே கேரட் நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஸ்டீம் பண்ண கேரட் மட்டுமே அரைச்சி பியூரேவாக கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரைஸ் மிக்ஸ் பண்ணி பியூரேவாக அரைச்சி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து குக் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் சீரகம் சேர்த்து கூட குக் பண்ணி அதை வந்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வாசனையாக இருக்கிறதுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. பொங்கல் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கோல்டு காஃப் இருந்துகிட்டே இருக்குது, ஸ்டாப் ஆகவே இல்லை. இந்த டைமில் ஹெவியாக டேப்லெட்ஸும் எதுவுமே நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா. அதனால் ஊரில் இருந்தே மாமியார் எனக்கு வந்து இந்த மிளகு, சீரகம், காய்ஜீரா, ஒரு சில ஆர்கானிக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கானிக் ஐட்டம்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து ரசத்தில் போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 பேக்கெட் அளவு இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ரசப்பொடியெல்லாம் அரைப்போம் அதே மாதிரி தான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கலர் மாறிடக்கூடாது. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும், கேட்டு பாருங்க.
ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே லைட்டாக கொஞ்சம் வாசனை வரும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரச பவுடர் எப்படி அரைச்சி எடுப்போம் அதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு குட்டி கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு மீதி ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் இதுக்கு ஜார் கூட சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நார்மலாக நம்ம ரசம் எப்படி அரைப்போம் மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்து ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சதுனால மிக்சிலே வந்து போட்டு அரைச்சிக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக ரசம்க்கு வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு. இப்போ ரசம் வேலை முடிஞ்சது. இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் குக்கிங்லாம் முடித்தேன். சைடிஷ்க்கு கத்திரிக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணேன். மதியத்துக்கு மேலே எனக்கு ஆர்கானிக் பாத் பவுடர் பேக் பண்ணுற வேலை இருந்தது. ஸோ அதிலே வந்து பிஸி ஆகிட்டேன். கிச்சனுக்குள்ளே வரதுக்கு 6 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடு கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு வந்து பேட்ரி ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. சரி நானே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. வீட் பிரெட் கிரம்ஸ் வச்சு ஒரு ஹல்வா தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறணும். ஸோ அந்தளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே நெய்யிலே வந்து ஒரு 1.5 கப் அளவு பிரெட் கிரம்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட் ஃப்ளாரில் ரெடி பண்ண பிரெட் கிரம்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த நெய்யிலே வந்து வறுத்து எடுக்கணும். ஸோ வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா கமன்னு வரும். ஸோ அந்த டைமில் அதே 1.5 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். 1.5 கப் நம்ம பிரெட் கிரம்ஸ் எடுத்தோம் இல்லையா, அதே கப்லேயே வந்து 1.5 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையுமே வந்து நல்லா வறுக்கும்போது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறமா தண்ணி நல்லா சூடாக கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பிரெட் கிரம்ஸ் அண்ட் சுகர்லாம் அளந்தெடுத்த அதே கப்லேயே 1.5 கப் அளவு சுடு தண்ணி அளந்து சேர்த்து ஊற்றிக்கிறேன். 1.5 கப் சுடு தண்ணி 1/2 கப் அளவுக்கு மேலே பால் வந்து சேர்த்துக்க போகிறோம். பால் இல்லை அப்படின்னாலும் தண்ணி வந்து 1.5 கப் நான் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு 2.5 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு அந்த சுகர்லாம் கரைஞ்சி வந்துடும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து வாசனைக்கு 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் திக்காகும். அந்த ஸ்டேஜில் அப்பப்போ ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல திக்னஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து நல்லா திரண்டு வந்துடும் பாருங்களேன். அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு ஹல்வா வந்து நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா நான் வந்து பிரெட் கிரம்ஸை அரைக்காமலே சேர்த்தோம். பட் நீங்கள் வந்து அப்படி ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா நல்லா மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ட்ரை பண்ணும்போது நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் வரும். ஹஸ்பண்ட் வந்து பிரெட் ஹல்வா இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே வந்து போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். ஹல்வாலாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டின்னர் வேலையுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நாளைக்கு வந்து சமைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். ஃபிஷ் தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். அடுத்த நாள் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது எல்லா வேலையும் ஏர்லியராக முடிச்சுட்டு குட்டிக்கு வந்து 6 month கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு வந்து 7th month பிறக்குது. ஸோ அதனால் அதுக்கான ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ராயிங்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஷஷு குட்டியும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ட்ராயிங்கில் அவனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவங்ககிட்டையும் வந்து ஒரு சில பீசஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு நீ வந்து இதில் ட்ராயிங் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ ஒரு வழியாக எல்லாருமே சேர்ந்து வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணதுனால இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட் வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சது. இல்லைனா எல்லா நாளுமே நான் தான் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து ட்ரெஸ் காயப்படுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு குட்டி அவனையும் வந்து அந்த கயிறில் வந்து காய போடுற மாதிரி ஒரு தீமு. ஸோ ஃபைனலாக இதோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்.
எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் த்ரிஷன் குட்டியை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு வழியாக வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு எங்களுக்கு இன்றைக்கி. த்ரிஷன் குட்டியோட கேப், சாக்ஸ், அதுக்கப்புறம் டயப்பர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். எப்போவுமே காலையில் ஒரு 12 மணிக்குள்ளேயே வந்து ஃபோட்டோஷூட் முடிச்சிருவோம். பட் இந்த டைம் வந்து ஒரு 3 o'clock கிட்ட பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கிளாரிட்டி வேறு மிஸ் ஆச்சு. அதனால் லைட்டிங்லாம் நிறைய செட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஒரு வேளையை ஃபோட்டோஷூட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து லன்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பிடும்போது டைம் பார்த்திங்கன்னா 3 o'clock கிட்ட இருக்கும். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த 2 நாள் எங்களுக்கு வந்து இப்படி தான் போச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.